ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு our யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன vlog பார்க்க போகிறோம்னா, மெரினா பீச்சில் புதுசாக ஃபிஷ் மார்க்கெட் தந்திருக்காங்க. இதுவரையும் வந்ததில்லைங்க. இங்கே ஆரம்பித்து 2 months தான் இருக்கும். பட் இதுவரையும் வந்ததில்லை. ஃபஸ்ட் டைம் இங்கே வரேன். எல்லா மீனும் ஃப்ரெஷ்ஷு தாங்க. அதான் இன்றைக்கி காலையில் மழைன்னு கூட பார்க்காம நானும் எங்கள் அம்மாவும் வண்டி எடுத்துகிட்டு பீச்சுக்கு வந்துட்டோம். வந்தால் ஒரு அக்கா தெரிஞ்ச அக்கா கிட்ட மீன் வாங்கலான்னு சொல்லிட்டு பார்த்தா, அவங்க இன்றைக்கி வெரைட்டியாக வச்சுருந்தாங்க மீன். அது நம்ம ஸ்பெஷல் எப்போவுமே நவரை தாங்க. அந்த நவரையும் இன்றைக்கி பார்த்தா அவ்வளோ ஸ்பெஷலாக சூப்பராக இருந்தது. சரி, இன்றைக்கி வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா ரேட்டும் கம்மிங்க. அவங்கக்கிட்ட மொத்தமாக என்ன சொல்கிறது, கம்மி ரேட்டு தான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் மீன் எறா எல்லாம் வாங்கிட்டு பீச்சில் போயிட்டு பீச்சை வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே சுற்றிட்டு எத்தனை கடை இருக்குதுன்னு பார்த்துட்டு அப்படியே அம்மாவுக்கு தெரிஞ்சவங்க இன்னொருத்தங்க இருந்தாங்க. சரி, அவங்களையும் போய் பார்த்துட்டு அப்படியே வரலான்னு சொல்லிட்டு பொறுமையாக வந்தோம். பார்த்தா ஒரு கடையிலையும் ஒரு மாதிரி ஃபிஷ் இருக்குங்க. இதுவரையும் நான் பார்க்காத ஃபிஷ்ஷெல்லாம் இந்த இடத்துல வந்து பார்த்துருக்கேன். நீங்கள் சப்போஸ் வரணும்னு நினச்சிங்கன்னா மெரினா பீச்சில் புதுசாக தந்திருக்காங்க பாருங்கள், அந்த கடைக்கு வாங்க. அங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இவ்வளோ கடை இருக்கா, இவ்வளோ ஃபிஷ் இருக்கா, இவ்வளோ வெரைட்டி இருக்கா அப்படின்றது நீங்களே பார்த்து ஆச்சரியப்படுவீங்க. சரி, வந்துட்டோம், யாராவையும் சேர்த்து வாங்கிட்டு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு யாராவையும் வாங்கிட்டு அப்படியே நானும் எங்கள் அம்மாவும் ஒரு ரவுண்டு ஃபுல்லாக அடிச்சுட்டு சரி கிளம்பலான்னு சொல்லிட்டு பார்த்தா மழை இன்னும் அதிகமாக பெய்ய ஆரம்பிச்சிச்சுங்க. இவங்க தான் நம்மளோட அம்சாக்கா. இவங்கக்கிட்ட தான் சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக இவங்கக்கிட்ட வந்தீங்கன்னு வைங்களேன், மீன் கம்மி ரேட்டில் வாங்கிட்டு போகலாம். எல்லா மீனும் ஃப்ரெஷ்ஷு தாங்க. அதனால் ஒன்றும் யோசிக்க வேணாம். வந்தது தான் வந்துட்டோம். அந்த ஃபிஷ் மார்க்கெட்டை சுற்றி ஒரு வீடியோ எடுப்போன்னு பார்த்தா மழையிலையும் அந்த வீடியோ செம்மையாக இருக்குல்லங்க. அதனால தான் சும்மா ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே உள்ளே பொறுமையாக நடந்து அங்கே உள்ளே என்ன கடை இருக்குது அப்படின்னு பார்க்கலான்னு போனோம். பட் உள்ளே ஒன்றும் பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை. எல்லோரும் மழைன்றதுனால க்ளோஸ் பண்ணிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அம்மாவுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்கன்றதுனால அவங்கள மட்டும் பார்க்கறதுக்கு வந்தோம். அவங்களையும் பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் அம்மா உட்காந்து பேசிவிட்டு சரி அப்படியே கிளம்பலான்னு சொல்லிட்டு மழையில் வீட்டுக்கு கிளம்பி வரோம். பார்த்திங்களா மீன் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், அந்த கடைக்கு வாங்க. சரின்னு சொல்லிட்டு அம்மா அதுக்குள்ளே மீன் வறுவல், மீன் குழம்பு, அப்புறம் சாப்பாடுன்னு சொல்லிட்டு எல்லாமே செஞ்சுட்டாங்க. மழையில் சூடாக மீன் குழம்பு ஊற்றி மீன் வச்சு சாப்பிட்டா வேறு லெவலுங்க. மழையில் நீங்களும் மீன் குழம்பு மீன் வறுவல்லாம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், சூடாக எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். பாய், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.